இன்றைக்கான சோழனம் ஆரம்பித்தோடனே பல்ல தூக்கிட்டு அப்படியே ஒரு ஓட்டத்தை பிடிச்சிட்டோங்க. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஓடிக்கிட்டு இருக்கும்போதே காலில் ஒருத்தன் நறுக்குன்னு ஒரு இருத்திட்டான். அவனை அப்படியே பிடிங்கி தூர போய் போட்டேன். ஏன்னா இவன் நமக்கு தேவையில்லடா. இவனை மாதிரியே என் வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத விஷயங்களையும் அப்படியே தூரத்துக்கு பிடிங்கி போட்டேங்க. நான் இது வரைக்கும் எப்படி இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தான் தைரியசாலியாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளும் போது நான் அப்படியே கொஞ்சம் தைரியத்தை இழந்துடுவேன். அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துடும், இந்த விஷயத்த பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. அதுக்கடுத்து தான் ஒரு நாள் நான் நினச்சேன், இந்த பதட்டத்தை எல்லாத்தையும் தூரம் என்றைக்கு உதச்சி வெளியே வரோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு. அதிலேருந்து ஆரம்பித்தது தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா யார் என்ன சொல்ல போகிறா, உன்னோட வாழ்க்கை நீ சரியாக இருக்க வரைக்கும் உன்னை யாராலையும் குத்த சொல்ல முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வாழ்க்கையை பற்றின என்னோடய புரிதலையும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எங்கே எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். முக்கியமாக மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா மற்றவங்கள மதிக்க தெரியாதவன் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசுலேயே இதை கற்றுக்கலாம், அப்புறம் எந்த வயசுலேயும் நான் கற்றுக்க போகிறோம்? இதெல்லாம் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே கற்றுக் கொடுக்க வேண்டியது. அப்போ எவ்வளவோ பாடம் எடுத்தாங்க. எவ்வளவோ பாடம் எடுத்தாலும் நான் தலைகீழன்னு தான் தண்ணி குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்ம வழியில் அப்படியே போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, நிறைய விஷயத்த கேட்டு நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயத்த அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு என்கிட்ட எதுவும் கேள்வி எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி சின்ன சின்ன சவால்கள் எதுவும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள், அதனால் நேற்று நடந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காம இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அப்படியே முன்னேறி போயிட்டே இருங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் இனியவர்களே.